அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எம்மி ஃபார்ம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போடுறோம். அண்ட் இன்றைக்கான வீடியோவில் ஒரு கேக் ஆர்டர் பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். டீ கேக் ஆர்டர் கிடச்சிருந்தது. ஸோ அதை நம்ம எப்படி செஞ்சுருந்தோம், பேக்கிங் எல்லாம் எப்படி பண்ணியிருந்தோம் அப்படின்னு எல்லாமே உங்கள் கூட நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம இது பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஜலிச்சு எடுத்துக்கிறேன். இந்த டீ கேக் பார்த்திங்கன்னா 3 kg அளவுக்கு இருக்கும் வெயிட்டு. ஸோ இது பண்ணுறதுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சலிச்சிடலாம். அதுக்கு நான் 2.5 கப் அளவுக்கு மைதாவும் 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் பவுடரும் சேர்த்து நல்லா நான் ஜலிச்சு எடுத்துக்க போகிறேன் ட்ரை இன்க்ரீடியன்ஸை. இந்த மாதிரி ஜலிச்சதுக்கப்புறமா ஒரு விஸ்க் வச்சு ஒரு ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு எந்த வித ஒரு கட்டியும் இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறமா நான் வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இங்கே நான் 12 முட்டை, இன்றைக்கி நம்ம 3 kg அளவுக்கான பண்ண போகிறதுனால 12 முட்டையோட வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு வெள்ளைக்கருவை நல்லா இந்த மாதிரி ஃப்ராதியாக பீட் பண்ணி எடுத்துகிட்டு இது கூட நான் 2.5 கப் அளவுக்கு சர்க்கரையை பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது பவுடர் பண்ணுறதுக்கு முன்னாடி 2.5 கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற கப்போட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 250 ml கப். ஸோ அந்த கப்பில் 2.5 கப் அளவுக்கு சுகரையும் சேர்த்து நல்லா க்ரீமியாக பீட் பண்ணது எடுத்ததுக்கப்புறமா நம்ம எல்லாம் எசன்ஸ் சேர்க்கணும். 3 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் 3 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸும் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நீங்கள் கம்மியான மெஷர்மெண்ட்டில் இந்த ரெசிபி வேணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நம்ம கம்மியான மெஷர்மெண்ட்டில் டீ கேக் அவன் இல்லாமல் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நல்லா இதை ஒயிட்டு நல்லா க்ரீமியாக நம்ம பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்மளோட எக் யோக்கையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ராதியாக க்ரீமியாக இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம எக் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இந்த டீ கேக் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஆயில், மில்க் எதுவுமே தேவையில்லை. இப்போ நம்ம இதில் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இதை நல்லா இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளஃபினஸ் குறையாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சேர்த்த ட்ரை இன்க்ரீடியன்ட் நல்லா இது கூட கம்பைன் ஆனதுக்கப்புறமா அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் பேட்ச் அந்த மாதிரி பேட்சாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கேக் டின் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இங்கே 9 inch கேக் டின் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 9 inch கேக் டின்னுக்குள்ளே நம்மளோட மாவை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இதை அவனில் ப்ரீஹீட்டட் அவனில் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஸ்வர்ல்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா இது வெளியில் வந்துடும். அப்படி இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் அந்த கேக் டினை இந்த மாதிரி டேப் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இந்த டூத் பிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்வர்ல்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதை அவனில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ்க்கு இந்த அவனை ஆல்ரெடி நான் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துருந்தேன். ஸோ ப்ரீ ஹீட்டட் அவனில் நம்ம இதை வச்சுட்டு நான் 40 மினிட்ஸ்க்கு நான் இதை சேம் 180 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இதே கேக் ரெசிபியை நீங்கள் அவன் இல்லாமல் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா கூட அதுக்கான தனி வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். டீ கேக் ரெசிபி கம்மியான மெஷர்மெண்ட்டில் நம்ம வீட்டுக்கு தேவையான அளவில் கம்மியான மெஷர்மெண்ட்டில் நம்ம அவன் இல்லாமல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ரெசிபியை நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் அதோட லிங்க் நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம இப்போ பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு டூத் பிக் இன்சர்ட் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக வந்துடுச்சு. அவ்வளோதான், இப்போ அது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம கேக் டின்லேருந்து வெளியில் எடுத்து நம்ம பட்டர் பேப்பர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். இது ஒரு 1 hour கிட்ட நீங்கள் ஆற விட்டிங்கன்னா கூட போதும். நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும் 1 to 2 ஹவர்ஸ்க்கு. இப்போ நம்ம இதில் சைட்ஸ் கட் பண்ணிவிட்டு நான் இதை நல்லா பீசஸ் போட்டு எடுத்துக்கிறேன். ஈவனான கரெக்ட் சைஸ் பீசஸ் போட்டுட்டு நான் இதை பாக்ஸஸில் அரேஞ்ச் பண்ணி டிஸ்பேட்ச் பண்ணிடுறேன். நல்லா சாஃப்ட் அண்ட் சூப்பர்பான ஒரு டீ கேக் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன்.
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அமர்த்தி ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே.